بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்திற்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்மை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான பல்வேறு அறிவுரைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம். அதில் இறுதியாக இஸ்லாத்தில மிக முக்கியமான கடமையாக இருக்கிற தொழுகை, அதை நிலைநாட்டாதவர் நரகத்திற்குரியவராக நாளை மறுமையில இருப்பார் என்ற தகவல்களை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதனோடு சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு விஷயத்தையும் திருமறை குர்ஆனிலே வலியுறுத்துகிறான். எங்கெல்லாம் திருமறையில தொழுகையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ அங்கெல்லாம் தொழுகையோடு சேர்த்து குறிப்பிடப்படுகிற இன்னொரு செய்தி ஜகாத். அத்தீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஜகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் வழங்கிவிடுங்கள். ரெண்டையுமே கிட்டத்தட்ட ஒரே நிலையில வச்சுதான் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. தொழுகையை நிலைநாட்டாதவர் நரகத்திற்குரியவராக இருப்பார் என்பதை போலவே யாரு ஜகாத்தை இறைவன் வகுத்திருக்கிற அந்த முறையான செல்வத்திலிருந்து கொடுக்க வேண்டிய தொகையை முறையாக எடுத்து வழங்கவில்லையோ அவர்களும் நாளை மறுமையிலே நரகிலே வேதனை செய்யப்படுவார்கள் என்று பல்வேறு வசனங்களும் நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளும் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றன. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த ஜகாத் வழங்காதவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இன்னல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபில்லத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடவில்லையோ, அதாவது உரிய முறையில் ஜகாத் வழங்கவில்லையோ, ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று நற்செய்தி சொல்லுங்கள். நக்கலா சொல்றாங்க, கடுமையான வேதனைன்னு எப்படி நல்ல செய்தியா இருக்கும், அது மாதிரி ஒரு கெட்ட செய்தி ஒன்றும் கிடையாது. ஆனா சொல்லும் போது எப்படி சொல்றான், உலகத்துல ரொம்ப சுகமா காசு பணத்தை எல்லாம் சேர்த்து சேர்த்து அனுபவிச்சீங்கல்ல, மறுமையில உங்களுக்கு அது மாதிரி நல்லது இருக்கு, வந்து பாருங்க. ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று நற்செய்தி சொல்வீராக. என்ன மாதிரி வேதனை? யௌம யுஹம்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அந்த நாளில் அவர்களுடைய அந்த சொத்து பத்துக்கள் தங்கம் வெள்ளி அனைத்துமே நரக நெருப்பில் போட்டு பழுக்க காய்ச்சப்படும். காய்ச்சப்பட்ட அந்த சொத்துக்களை ஃபத்துக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ஸுஹூருஹும், அதனை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் அவர்களுடைய விழாப்புறங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் சூடு போடப்படும். சூடு போடுறதோடு மட்டுமில்ல, ஹாதாமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இதுதான் உங்களுக்காக நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்கள் சொத்துக்கள், ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன், உங்களுடைய செல்வங்களை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று இறைவனின் புறத்திலிருந்து சொல்லவும் படும். அப்ப இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு வேதனை பழுக்க காய்ச்சப்படுகிறது என்று சொன்னால், ஒரு சின்ன கம்பிய நெருப்புல பட்டு ஒரு அடுப்புல ஒரு ஆப்ப ஒன்று கிடக்குது, அடுப்புல கிடக்கிற ஆப்பையை தூக்கி கையில பிடிக்கும்போது தெரியாம சூடுபட்டது தெரியாம கையை கொண்டு வச்சுட்டா நமக்கு தாங்க முடியல, கை பொத்து விரிஞ்சிருது, மருத்துவரை நோக்கி ஓட வேண்டியது இருக்கிறது. ஆனால் நம்முடைய செல்வங்களை எல்லாம் மறுமையின் நெருப்பில, உலகத்தின் நெருப்பை போல 69 மடங்கு அதிகப்படியான உஷ்ணத்தை கொண்டிருக்கிற மறுமையின் நெருப்பில் போட்டு அது நன்றாக பழுக்க காய்ச்சப்பட்டு அதை கொண்டு நம்முடைய உடம்பில் இறைவன் சூடு போடுவான் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த சூட்டை எவராலும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட சூடு நம்முடைய உடலில் போடப்படக்கூடாது என்று விரும்புகிறவர்கள், அந்த நிலையில் யாரெல்லாம் ஜகாத்து கொடுக்கிற நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தன்னுடைய செல்வங்களை உரிய முறையில கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு ஜகாத் யாருக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்று மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு உரிய முறையில் அதை நாம கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், நாளை மறுமையில எல்லா தவறு செய்தவர்களுக்கும் உரிய முறையில் விசாரணை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு, கியாமத் நாளையில அவங்களுடைய விசாரணை முடிந்ததற்கு பிறகு நரகத்திலே கொண்டு போய் தள்ளப்பட்டு அப்படிதான் அவர்களுடைய வேதனை ஆரம்பமாகும். இந்த தவறு செய்ததற்காக நரகத்திலே இந்த வேதனை அனுபவித்துக் கொள் என்று தண்டனை வழங்கப்படும். ஆனால் இந்த ஜகாத் வழங்காதவரை பற்றி நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அந்த மஹ்ஷர் பெருவெளியிலேயே நீதிமன்ற விசாரணை நடைபெறுமே, அந்த விசாரணை நாளில் நரகத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே ஜகாத் வழங்காதவருக்குரிய தண்டனையை இறைவன் துவக்கி விடுவான்.
ஒரு பெரிய மைதானத்தை அமைத்து அந்த மைதானத்தில் அவனுடைய ஒரு ஆடு மாடுகளை வளர்த்து ஒருவன் அந்த ஆடு மாடுகளுக்கு ஒட்டகங்களுக்கு உரிய ஜகாத்தை வழங்காவிட்டால் அவன் என்னென்ன பொருட்களை எல்லாம் வைத்திருந்தானோ, எத்தனை வாகனங்களை, எத்தனை ஆடு மாடு விலங்குகளை வைத்திருந்தானோ அவை அனைத்தையும் அந்த மைதானத்திலே கொண்டு வந்து போடப்பட்டு, அத்தோடு சேர்த்து இந்த மனிதனையும் கொண்டு வந்து அந்த மைதானத்திலே தள்ளி அந்த மிருகங்களின் கால்களால் இறைவன் மிதிக்க வைப்பான். அவன் மிதித்துக் கொண்டே இருக்கும், ஒன்று மாற்றி ஒன்று, ஒன்று மாற்றி ஒன்று. எத்தனை விலங்குகளை அவன் வளர்த்தானோ அத்தனை விலங்குகளும் அத்தனை மிருகங்களும் அவனை மிதித்துக் கொண்டே இருக்கும். சில விலங்குகள் அவனை கடித்து குதறிக்கொண்டே இருக்கும். இப்படியாக அவனுடைய விசாரணை ஆரம்பமாகிற வரை, அவனுடைய செயல்பாடுகளை எடுத்து எல்லாம் விசாரிக்க துவங்குவான அந்த விசாரணை ஆரம்பமாகிற வரைக்கும் இந்த மாதிரி முதல் கட்ட வேதனை அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அதோடு மட்டுமில்லை, மேலும் சொல்லுகிறார்கள், உலகத்தில் சொத்து செல்வங்களை சேர்த்து வைத்தவர்களே அந்த சொத்துக்கள் எல்லாம் என்ன நிலையில் நாளை மாற்றப்படும் என்று சொன்னால், மன் ஆத்தா உல்லாஹு மாலம், அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை கொடுத்து பலாயு அத்தி ஜகாத்தஹு அதனுடைய ஜகாத்தை வழங்காமல் இருக்கிறாரோ அந்த மனிதருக்கு முஸ்லிலஹு மாலுஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரஹ, அவருடைய செல்வங்கள் எல்லாம் ஒரு கடுமையான விஷம் நிறைந்த ஒரு பாம்பாக மாற்றப்பட்டு அவன் மீது சாட்டப்படும். பழுக்க காய்ச்சப்படுகிறது அது ஒரு விதத்தில், பெரிய மைதானத்திலே மிருகங்கள் வழியாக துன்புறுத்தப்படுவது அது ஒரு வகையில. அதை தாண்டி அவனுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் ஒரு பெரிய பாம்பாக மாற்றி அந்த பாம்பு அவனை துரத்தி கொண்டு வருமா. நபிகளார் சொல்லுகிறார்கள், உடனே அந்த பாம்பை பார்த்து மனிதன் ஓடுவான், சம்பந்தப்பட்டவன் ஓடுவான், விரண்டு ஓடுவான். இந்த பாம்பு விழாதை துரத்தி கொண்டே வரும். பக்கத்துல பாம்பை வச்சு கொத்த வைக்கிறது அது ஒரு வகையான வேதனை. ஆனால் ஓட விட்டு மனிதனை பின்னாடி துரத்தி கொண்டு செல்வது அது இன்னும் கடுமையான மனவேதனை அதிகரிக்கும். அப்ப இந்த மாதிரி அவன் ஓடிக்கொண்டே இருப்பான், இது அவனை துரத்தி கொண்டே இருக்கும். எவ்வளவு தூரம் ஓடுவான், இறுதியில ஒரு கட்டத்துல இந்த பாம்பு அவனை பிடித்து அவனை கடிக்கின்ற வரைக்கும் அவன் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை கூட நாளை மறுமையிலே அவனுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு கடுமையாக நாம் மறுமையை, நாளை மறுமையிலே செய்யப்படுகிற வேதனையை அச்சப்படுகிற மக்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரத்திற்கு உரிய ஜகாத்தை எடுத்து கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறது நம்ம மட்டுமே அனுபவிக்கிறதுக்காக இல்லை. நமக்கு பக்கத்துல எத்தனையோ பேர் நம்மை விட தேவையுடையவர்களாக, நம்மையுடைய வறிய நிலையில எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மிடத்தில் தேவைக்கு அதிகமான சொத்துக்களை எல்லாம் வழங்கியிருக்கிறான். நம்முடைய தேவைக்கு, வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த சொத்துக்கள் மட்டும்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. சில பேரை கழித்து விட்டு பார்த்தால் அதிகமான மக்களுக்கு அவர்களுடைய மொத்த வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவையோ அதை விட 5 மடங்கு அதிகம் வழங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், 10 மடங்கு அதிகம் வழங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், 100 மடங்கு அதிகம் வழங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு சொத்துக்களை வச்சு அவருடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு தேவைப்படாது. அவர் பேங்க் பேலன்ஸா இருக்கும், அல்லது அவருடைய பெயரில் சொத்துக்களாக இருக்கும், அல்லது அவருடைய வீட்டில் பீரோக்களில் நகைகளாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய பாய்தா, ஒரு பெரிய பயன்பாடு அப்படியெல்லாம் இருக்காது. வாழ்க்கைக்கு தேவைப்படுற உடை, வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற உணவு, வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற தங்குமிடம், வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற பொருளாதாரம், அவற்றை எல்லாம் தாண்டி 100 மடங்கு 500 மடங்கு என்று சொல்லி சில பேர்களுக்கு அல்லாஹ் செல்வங்களை வழங்குகிறார் என்றால் எதற்கு வழங்குகிறார்? அதனை அவர் பிறருக்கு கொடுக்க வேண்டும். அவனை விட தேவையுடைய ஒருவர் இருந்தால் அவருக்கு இவர் இந்த செல்வத்திலிருந்து வாரி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்த இறைவன் நமக்கு நம்முடைய தேவையை விட அதிகமான செல்வங்களை வழங்கி இருக்கிறார் என்பதை செல்வங்களை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லை, இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிறான் அனைவருமே சகோதரர்கள் என்ற உறவு முறை பாராட்டி வருகிறோம். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் மூமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும், மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள், அவர்களுக்கு இடையிலே நீங்கள் சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள். 2 மூமின்களுக்கு இடையில சண்டை வந்தால் நீங்க சேர்த்து வைங்க. வயின் தாயிஃபத்தானி மினல் மூமினீன இக்தத்தலு ஃபஅஸ்லிஹூ பைனஹுமா, மூமின்களில் 2 பிரிவினர் சண்டையிட்டுக் கொண்டால் அவர்களிடத்திலே நீங்கள் சீர்திருத்தம் செய்து சேர்த்து வைப்பதற்கு முயற்சி எடுங்கள். இப்படியெல்லாம் மூமின்கள் என்றால் ஒரு சகோதரர்களை போன்ற சகோதர வாஞ்சையோடு அவர்கள் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நாமும் புரிந்திருக்கிறோம், நம்முடைய பேச்சு வழக்கை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அழைக்கிற பொழுது சகோதரனை என்று அழைக்கிறோம், அதெல்லாம் மரபிலே இருக்கிறது. ஆனால் இந்த சகோதரனுக்கான இலக்கணத்தை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது.
மூமின்கள் சகோதரர்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட மூமின் சகோதரராக இருப்பான்? சகோதரராக உறவு பாராட்டுவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்டால் திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறான், ஃபைன் தாபு வஅகாமு ஸலாத்த வஆத்து ஸகாத்த ஃபைஹ்வானுக்கும் ஃபித்தீன். யார் திருந்தி இறைவனுடைய தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் வழங்குகிறார்களோ அவர்கள்தான் உங்களுக்கு மார்க்க ரீதியான சகோதரர்கள். இவன் நம்ம எல்லாருமே சகோதரர்கள் என்று சொல்வது கூட பிறந்த சகோதரர் அர்த்தத்திலே இல்லை, ரத்த பந்தங்கிற அர்த்தத்திலே இல்லை. கொள்கை ரீதியாக அவரும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார், அவரும் மூமினாக இருக்கிறார், அவரும் முஸ்லீமாக இருக்கிறார், நாமும் முஸ்லீமாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்கிறோம். இறைவன் சொல்லுகிறான், இந்த சகோதர உறவு எப்பொழுது ஏற்படும் தெரியுமா? அகாமு ஸலா வஆத்து ஸகாத் ஃபைஹ்வானுக்கும் ஃபித்தீன். தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை வழங்குவார்களே அவர்கள் தான் உங்களுடைய கொள்கை சகோதரர்கள். அப்ப இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் நமக்கு சகோதரர்களாக இருப்பதற்கு தகுதி பெற்றவர்கள், நாம எத்தனை பேருக்கு சகோதரராக இருப்பதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நம்முடைய நெஞ்சில கை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான கடமையை பாலடித்த குற்றவாளிகளாக மறுமையில் போய் நின்றுவிடக் கூடாது என்ற அச்சம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமில்லை, இந்த ஜகாத்தை பொறுத்தவரைக்கும் இது சமூகத்தில் ஏற்படுத்துகிற மாற்றமும் பெரிய மாற்றங்கள். சமுதாயத்தில் நலன் விரும்பிகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். நல்ல சமுதாயம் நல்லா இருக்கணும், சமுதாயம் மேம்பட வேண்டும், நம்ம சமுதாயமே உயர்வடைய வேண்டும் என்றெல்லாம் சமூகத்தின் மீது மதிப்பு வைத்திருக்கிறவர்கள், சமூக முன்னேற்றத்தை விரும்புகிறவர்கள் ஏராளமான மக்கள் நம்முடைய சமூகத்திலே வாழ்கிறார்கள். இந்த சமூக முன்னேற்றத்திற்கு இந்த ஜகாத் என்ற பொருளாதார திட்டம் மிக மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு திட்டம். இந்த பொருளாதார திட்டம் முறையாக நபிகளாருடைய காலத்திலே எப்படி செல்வந்தர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டதோ அதுபோல முறையாக அனைத்து செல்வந்தர்களிடமிருந்தும் யாரெல்லாம் செல்வம் படைத்திருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து செல்வத்தை பெற்று யாரெல்லாம் தகுதியுடையவர்களாக ஏழைகளாக இருக்கிறார்களோ அந்த ஏழைகளை கண்டெடுத்து கொடுக்க ஆரம்பித்தால் அதிகபட்சமாக ஒரு 10 ஆண்டுகள் தேவைப்படாது நம்முடைய சமுதாய முன்னேற்றத்திற்கு. இன்னைக்கு நம்முடைய நாட்டில் நம்ம சமுதாயம் தான் இருக்கிறதே ரொம்ப பின்னங்கி இருக்கிறோம், அது எல்லாருக்குமே தெரிகிறது. திரும்ப திரும்ப பேசுகிறோம், பல்வேறு புள்ளி விவரங்களை படிக்கிறோம், பல்வேறு ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகின்றன. முஸ்லீம் சமுதாயம் தான் பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப பின்னாடி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சாதாரண எளிய உண்மை, நாமே அதை அனுபவிக்கவும் செய்கிறோம். ஆனால் இந்த நிலையை மாற்றுவதற்கு இறைவன் வழங்கி இருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதை யாரும் பயன்படுத்தவில்லை. எத்தனை பேர் பயன்படுத்தி இருக்கிறோம்? நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. ஆரம்பத்தில் நிலைமை என்ன? பொருளாதாரத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு நம்ம இருக்கிறதை விட பல 100 மடங்கு நபிகள் நாயகத்தினுடைய மதீனத்து வாழ்க்கையின் ஆரம்ப காலம் இருந்துச்சு. மதீனாவுக்கு வந்த புதுசுல ரசூலுல்லாஹ் ரொம்ப சிரமப்பட்டாங்க. சோத்துக்கு வெளியில கஷ்டப்பட்டாங்க, அவங்களுடைய தோழர்கள் சிரமப்பட்டாங்க. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னா மௌத்தா போனவரை அடக்கம் பண்றதுக்கு கஃன் துணி வேணுமே, அவரை சுற்றுறதுக்கு, அவருடைய உடலை சுற்றுவதற்கு அந்த கஃன் ஆடை பல தோழர்களுக்கு இல்லாத நிலை. ஒரு மௌத்தா போன ஒருத்தருக்கு அவருடைய உடலை குளிப்பாட்டி சுற்றுவதற்கு போர்த்துவதற்கு ஒரு ஆடை இல்லாமல் பல தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். உஹது போர்க்களத்தில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து சொல்லுகிறார்கள், முஸாபை அடக்கம் செய்வதற்கு கஃன் செய்வதற்கு என்ன துணி என்று பார்த்தால் அவரிடத்தில் ஒரே ஒரு போர்வை மட்டுமே இருந்துச்சு. அந்த போர்வையை கொண்டு தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. மொத்த உடலை கவர் பண்ணணுமே, கவர் பண்ணும் பொழுது ஆனால் ஆடை இல்லை. நபிகள் நாயகத்திற்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன பண்றது, துணியை வச்சு தலையை மூடுங்க, காலுக்கு ஏதாவது இளதலைகள் இருக்கும், இலது போல ஏதாவது செடி கொடிகளை பார்த்து அதுல இலைதலைகளை பறித்து அதை வச்சு காலை ஃபில் பண்ணி தூக்கி அடக்கம் பண்ணுங்க. ஒரு நபித்தோழர் இறந்திருக்கிறார், அவரை அடக்கம் செய்வதற்கு அங்கிருக்கிற மொத்த சஹாபாக்களிடத்தில் அதற்கு தகுதியான ஒரு ஆடை கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையின் கோர பிடியிலே மொத்த சமுதாயமும் சிக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில மதீனாவுடைய ஆரம்ப கால வாழ்க்கை, கொஞ்ச காலத்துக்கு பிறகு அல்லாஹ் ஜகாத்துங்கிற திட்டத்தை தருகிறான்.
நபிகளார் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். வெளியூர்களுக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் செல்வந்தர்கள் அவர்களிடமிருந்து ஜகாத்தை வசூலித்துக் கொண்டு வருகிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு விநியோகிக்கிறார்கள். அப்படியே செல்வம் பெருகுகிறது. எந்த அளவிற்கு பெருகிறது என்று சொன்னால், நபிகளாருடைய மரணத்திற்கு முன்பாக இதே போல யாரேனும் மரணித்துவிட்டு மரணித்தவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டால் நபிகளாரும் கேட்பார்கள், இவர் ஏதாவது சொத்து பத்துக்களை விட்டுட்டு போயிருக்கிறாரா? ஆமா, வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதை அவருடைய வாரிசுகள் எடுத்துக் கொள்ளட்டும். சொத்துக்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அவருடைய பையங்க, அவருடைய பிள்ளைங்க, அவருடைய மனைவி மக்கள், அவருடைய தாய் தந்தையர்கள் அவங்க பங்கு வச்சு எடுத்துக் கொள்ளட்டும். அவர் ஏதாவது கடன் வாங்கிட்டு போயிருக்கிறாரா? வாங்கிவிட்டு கடனை அடைக்காமல் அப்படிப்பட்ட நிலையில் மரணித்திருக்கிறாரா? ஆம் என்று சொல்லப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த கடனை அடைக்கிற பொறுப்பு எங்களை சார்ந்தது, நம்மை சார்ந்தது. நம்மை சார்ந்ததுன்னா பைத்துல் மால், இஸ்லாமிய அரசாங்கம், ஜகாத் பணம் இருக்கிறது. இந்த ஜகாத் பணத்தை வச்சு நான் இந்த அவருடைய கடனை நான் அடைத்து விடுகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மரணித்தவருக்கு கஃன் ஆடை வாங்குவதற்கு அந்த சமூகத்திலே பொருளாதாரம் இல்லை. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு இடையில தனி மனிதன் பட்ட கடனை எல்லாம் அடைக்கிற அளவிற்கு செல்வம் பெருகி இருக்கிறது என்று சொன்னால், அப்ப இந்த ஜகாத் ஏற்படுத்துகிற தாக்கம் எவ்வளவு பெரிய தாக்கம் என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும். இப்ப நாமும் இதே போல எல்லா மக்களும் செல்வம் படைத்திருக்கிற அத்தனை பேரும் அவர்கள் தர்மம் செய்வது ஒரு புறத்தில் இருக்கட்டும், ஜகாத்துடைய கடமையை முறையாக நிறைவேற்ற ஆரம்பித்தால் அவரவர்கள் அவருடைய குடும்பத்திலே உள்ளவர்களை கவனிக்கட்டுமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்கள ஒருத்தர் செல்வந்தர் இருந்தால் அவர்கள் ஏழை இருப்பார். அந்த ஏழைகளுக்கு தன்னுடைய ஜகாத்தை கொடுக்கட்டுமே. அந்தந்த வருஷத்தில் அப்படியே டெவலப் ஆகி ஒரு 5 ஆண்டுகளுக்குள், ஒரு 7 ஆண்டுகளுக்குள், ஒரு 10 ஆண்டுகளுக்குள் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் நபிகளார் எப்படி ஒரு பாரிய மாற்றத்தை உண்டாக்கினார்களோ அதுபோல ஒரு பிரம்மாண்டமான புரட்சிகரமான மாற்றத்தை நாமும் இந்த தமிழகத்திலே, இந்த தேசத்திலே அனுபவிக்க முடியும். அப்ப அந்த அளவிற்கு சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜகாத்தை நாம வழங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை என்பது நரகிலிருந்து விடுதலை பெற நினைக்கிற மனிதன் செய்ய வேண்டிய காரியம். ஜகாத் என்பது நரகிலிருந்து விடுதலை பெற விரும்புகிற மனிதன் செய்ய வேண்டிய காரியம். விபச்சாரம் என்பது செய்யக்கூடாத காரியம். பிற மனிதர்களை இழிவுபடுத்துவது என்பது செய்யக்கூடாத காரியம் என்று சில செய்யக்கூடாத காரியங்களையும் 2 செய்ய வேண்டிய செய்திகளை பார்த்திருக்கிறோம். அடுத்த நபிகளார் சொல்கிறார்கள், என்ன முழுவதையும் சொல்லி முடிப்பதற்குரிய வாய்ப்பு கிடையாது. என்னவெல்லாம் செய்யக்கூடாது பட்டியல் போட்டால் அதற்கே ஒரு வாரம் தேவைப்படும். எதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பட்டியலிட்டால் அதற்கு ஒரு வார காலம் தேவைப்படும். அவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு தலைப்பு என்ற கோணத்தில் ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்வோம் என்ற கோணத்தில் ஒரு 2 செய்தியை சொல்லி இருக்கிறோம். அடுத்ததாக நரகத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கிற காரியங்கள் என்று சிலது இருக்கிறது. செய்ய வேண்டியவை ஒன்று, செய்யக்கூடாதவை ஒன்று, இன்னொன்று புரிந்து கொள்ள தகுந்தவை. செயல் சம்பந்தப்பட்டதில்லை, அவள் காரியங்கள் சம்பந்தப்பட்டதில்லை. இதை செய்ய அதை செய்யாத அப்படின்னு செயல்பாடு சம்பந்தமாக இல்லாமல் புரிந்து கொள்ளுதல் சம்பந்தமாக சில விஷயங்களை மார்க்க நமக்கு சொல்லுகிறது. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை சரியாக புரிந்து அதை சரியாக ஏற்றுக்கொண்டார், உள்ளத்திலே நம்பிக்கையை சரியான முறையில் அமைத்துக் கொண்டால் அப்படிப்பட்ட காரியங்களும் சில நேரங்களில் அதிலே தவறடைத்தால் நரகத்திலே போய் விழுந்து விடுவோம். அதிலே சரியான முறையில் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டால் நம்மை அது நரகத்திலிருந்து பாதுகாக்கிற ஒரு நம்பிக்கையாக அமைந்துவிடும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், இறைவன் பல்வேறு வகைகளில் மனிதர்களை சோதிக்கிறான். சோதனை உலக வாழ்க்கையை சொல்றதுதானே. அல்லது கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் உங்களில் அழகிய அவளுக்கு சொந்தக்காரர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப வாழ்க்கையே சோதனை. அதில் நிறைய இக்கட்டான சோதனைகளை மனிதன் சந்திப்பான். சிரமமான நேரங்கள், கஷ்டமான நேரங்கள், நோய் நொடியினால் சோதிப்பான், மரணத்தினால் சோதிப்பான். இப்படி பல்வேறு வகைகளில் மனிதர்களை இறைவன் சோதித்து பார்ப்பான். அந்த சோதனைக்கு அர்த்தம் என்ன? இறைவன் தருகிற இந்த சோதனையை, அல்லாஹ் எனக்கு சோதனையை தந்திருக்கிறான், அவனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, அவன் கண்டிப்பா சோதனையை கொடுக்கவன் சோதனையை எடுத்துக்குவான், அதை நீக்குவான். இறைவனுக்காக இந்த சோதனைகளை நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று மனதிலே நாம நம்பிக்கை கொள்ள வேண்டும். சோதனைகள் வருகிற பொழுதுதான் பெரும்பாலும் பல பேர் தடம் புரண்டுறான். செய்ய வேண்டிய காரியத்தை கூட செய்வாங்க, ஆனா இறைவன் சோதிக்க ஆரம்பிச்சா வச்சுக்குவோம்,
தௌஹீதுல இருக்கிற பல பேரை எடுத்துக்கங்க. சில பேர் என்ன செய்வாங்க, 15 ஆண்டு 20 ஆண்டு 25 ஆண்டு தௌஹீதுல இருப்பார்கள். ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்துருக்கவே மாட்டான். வாழ்க்கை சுமூத்தா போய்கிட்டே இருக்கும். எப்பவாவது ஒரு சின்னதா கொடுத்து பார்ப்போம், தௌஹீது பக்கம் ஆளே காண மாட்டாங்க. பையனுக்கு திடீர்னு சோமலாம போயிடுச்சு, 25 வருஷம் தௌஹீது. பையனுக்கு திடீர்னு முடியல, அங்க போய் பார்த்தாரு, இங்க போய் பார்த்தாரு, பல்வேறு மருத்துவமனைகள்ல போய் நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பார்த்தாரு, ஒண்ணுமே குணமாகல. என்னாச்சு பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்ச, ஒரே ஒரு பிள்ளை இப்படின்னு சொல்லிட்டு இப்படி மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, இப்படி நீ வந்து ஆஸ்பத்திரி அங்க மட்டும் போறாருப்பா, அங்க போ, நம்ம அந்த கோயில் அறியாத கோயில போய் பூ அடிச்சு போட்டுட்டு வா, அந்த தலகாவில் போய் ஒரு சாயத்தை கெட்டு, அப்படிதான் அந்த எழுத்து வீட்டுல அவன் இருந்தா இருக்காரு. என்ன ஆச்சு, 10 நாள் குணமாயிடுச்சுல. இவருக்கு லேசா உறுத்தும், வேண்டாமே நினைப்பாரு. ஆனாலும் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறவன் திடீர்னு போக மனசு வராது. உடனே வீட்டமா கிளம்புவாங்க. அவர் ஓய்வு என்ன பண்ணுவாங்க, நீங்க விளையாட்டு இருங்க, நான் போயிட்டு வர்றேன். இவர் அப்படி உட்கார்ந்துருப்பாரு. ஏன் நாளைக்கு சொல்லணும்ல கேட்டா, நான் போகலையே சொல்ற உட்கார்ந்துருப்பாரு. அவன் கொஞ்சம் போய்கிட்டே இருப்பான், இவர் வேடிக்கை பார்ப்பாரு. இப்ப இவர் இதுல வந்து சருகி விட்டாரா இல்லையா? இவருடைய நம்பிக்கை என்ன? இறைவன் தந்திருக்கிறான், இறைவன் குணமாக்குவான் என்று நினைத்தாரா, அல்லது அவளிய குணமாக்குவாரு, இந்த தாயத்து குணமாக்கும், இந்த விபூதி குணமாக்கும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே வந்து சோதனையில் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இறைவன் சொல்லுகிறான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வ பஷிரிஸ் ஸாபிரீன். இறைவன் உங்களை பல வகைகளில் சோதிப்பான். பிஷைஇன் மினல் ஹௌஃப், ஒரு பயத்தை கொண்டு சோதிப்பான். வல் ஜூஇ, பசியை கொண்டு சோதிப்பான், சோத்துக்கு வழி இல்லாதவர்களை ஏற்படுத்துவான். உனக்கு சிம்மனது அம்வாலி, செல்வங்களை குறைத்து சோதிப்பான். ஒரு அன்புசி, உயிர்களை பறித்து சோதிப்பான். ஒரு சவராத்து, உங்கள் தோட்டங்களில் இருக்கிற கனிவர்க்கங்களை நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பான். பல வழிகளில் இறைவன் சோதிப்பான். ஓ பஷிரி சாபிரீன், அந்த சோதனைகளை யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ, இறைவனுக்காக தாங்கிக் கொள்கிறார்களோ, அந்த பொறுமையாளருக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு ஒரு பெண்மணி வர்றாங்க. 2 பெண் குழந்தைகளோட வர்றாங்க. வந்து யாசகம் கேட்கிறாங்க, ஏதாவது கொடுங்க, சாப்பிட கொடுங்க. அவங்களோட ஒண்ணுமே இல்லை, 2 பேரிச்சம்பழம் மட்டும் இருக்கு. உடனே ஆயிஷா என்ன பண்றாங்க, அந்த 2 பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே வாங்கின அந்த அம்மா ஒரு பேரிச்சம்பழத்தை ஒரு பிள்ளை கொடுத்துருச்சு, இன்னொரு பேரிச்சம்பழத்தை இன்னொரு பிள்ளை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்களும் சாப்பிட்டுருச்சு, பட்டினியா போறாங்க. ஆயிஷா நாய்க்கு ஆச்சரியமா இருக்கிறது, என்னத்தான் 2 பழம் இருக்குது, சரி அந்த பிள்ளைக்கு கொடுத்ததுல கொஞ்சம் பிச்சு அதை எடுத்து இந்த வாயில போட்டு வேண்டியதானே, இந்த பிள்ளைக்கு கொடுத்ததுல கொஞ்சம் பிச்சு வாயில போட்டுக்க வேண்டியதானே. அந்த மாதிரி செய்யலாம். மொத்தமே 2 பழம் இருக்கிறது, 3 பேர் இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க ஒரு தாய், 3 பேரும் பங்கு வச்சு எடுக்க வேண்டியதானே. 2 பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு இவங்க வாயில போடாம பட்டினியாக வெறுமையோடு இந்த தாய் செல்கிறாங்க. அந்த அம்மா போன உடனே சூழ்நிலை வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஆயிஷா கடவுள் விவரத்தை சொல்றாங்க, பாத்தீங்களா ஒரு தாய்க்கு இருக்கிற பாசத்தை பத்தீங்களா, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவ பட்டினி கிடக்கிறாள் அப்படின்னு நபிகள் நாயகத்துல ஆயிஷா நாயகி சொல்லுகிறாங்க. உடனே சூசல் சொல்றாங்க, மண் எம்புத்துள்ளிய ஆதிகள் பனாத்திபி செய்யின், யார் இதே போல பெண் குழந்தைகளை கொண்டு சோதிக்கப்படுகிறாரோ குன்னளவு சித்திரம் இருந்தார், அந்த குழந்தைகள் இவருக்கு நரகத்தை விட்டு தடுக்கிற திரையாக இருப்பார்கள். இவ வயிற்றுக்கே ஒண்ணும் இல்ல, அப்ப புள்ள வயிற்றுக்கு வேற கொடுக்கணுமே, சோதனை தானே இது. இவளே பட்டினி, அப்ப இவ இன்னொருத்தருக்கு உணவு கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்தால், இவனே பிச்சைக்கார, இவன் இன்னொருத்தருக்கு சம்பளம் கொடுக்கிற நிலையில் இருந்தா என்ன நிலைமை? இவன் வாங்கி அங்க பிச்சை எடுத்து இங்க பிச்சை எடுத்து இங்க பிச்சை எடுத்து இவன் நீங்க சம்பளக்காரனுக்கு கொடுத்துட்டு இவன் இருப்பான். பல நேரங்களில் ஒரு பெரிய கம்பெனியில நஷ்டம் வந்துருச்சு வச்சுக்குவோம், முதலாளி அதிகாரிட்டாரு, ஒண்ணுக்கு ஒரு வழி இல்ல, சம்பளக்காரங்க 50 பேர் இருக்கிறாங்க, அவருக்கு சம்பளம் கொடுத்து ஆகணும். இவர் என்ன செய்வாரு, கையில ஒண்ணுமே இல்ல, சம்பளக்காரங்க கூடு அப்படிமா என்ன பண்றது, அங்க போய் கடன் வாங்கி இவருக்கு ஒண்ணு இல்லதான் அவங்களுக்கு கொடுத்துட்டு சும்மா இருக்கணும். இது ஒரு சோதனை.
அப்ப பெண் குழந்தைகள் வழியாக யார் சோதிக்கப்படுகிறார்களோ இந்த சோதனையில் ஜெயிக்கிற மக்களுக்கு குன்னலகும் சித்திரம் என்னார், அவர்கள் நரகத்தை விட்டு தடுக்கிற திரையாக இருப்பார்கள். இப்படி இறைவன் நமக்கு எத்தனையோ வாய்ப்புகளை தரும். நரகத்திற்கு செல்லாமல் நம்மை தடுத்து நிறுத்துவதற்கு இறைவன் தருகிற ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு என்ன, நமக்கு வருகிற கஷ்டங்கள். ஆனால் நான் கேட்கிறேன், நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது யாராவது இது எனக்கு இறைவன் தந்திருக்கிற வாய்ப்பு என்று நினைத்திருக்கிறோமா? என்ன மட்டும் ஏன் நல்லா அப்படி சோதிக்கலாம்? ஏன் இப்படியே திரும்ப திரும்ப கஷ்டத்தை தர்றான்? நபிகளார் சொல்லுகிறார், உன் மேல வச்ச நல்லெண்ணத்துல கஷ்டத்தை தந்திருக்கிறான். உன் மேல எல்லாருக்கு பாசம் இருக்குது, அல்லாஹ்வுடைய பிரியப்படுறான். மறுமையில் நீ நரகத்துக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறான். உன்னை இப்படியே போட்டு போட்டு சிரமத்தை கொடுத்து உன் பாவத்தை பூரா அழிச்சு விட்டு பாவமே செய்யாதவனாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல இறைவன் விரும்புகிறான். அதற்காக உன்னை தேர்ந்தெடுத்து இறைவன் உனக்கு சோதனையை தந்திருக்கிறான். அதனால்தான் உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் இறைவனின் தூதர்கள். நபிமார்களையும் சோதிச்சான். நபிமார்களுக்கு பெரிய கிரேடு கொடுக்கணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். மறுமையில பெரிய சொர்க்கம், பெரிய அளவில் அவங்கள அந்தஸ்தை உயர்த்தணும். அப்ப என்ன பண்றது? நிறைய கஷ்டத்தை கொடு. நபிமார்கள் பட்ட கஷ்டத்தை போல உலகத்திலே வேறு யார் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள்? எத்தனை நபிமார்கள் ஏகத்துவத்திற்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? எத்தனை நபிமார்கள் ஊர்விளக்கப்பட்டிருக்கிறார்கள்? எத்தனை நபிமார்கள் அடித்து துவைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அந்த அடிகளையும் வேதனைகளையும் வலிகளையும் அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்ளுகிற மனோபக்குவத்திலே நபிமார்கள் இருந்தார்கள். அது அவர்களுடைய வாய்ப்பை, அந்தஸ்தை, மறுமையிலே சுவர்க்கத்திலே அவர்களுடைய பாக்கியத்தை உயர்த்தி கொண்டே செல்லுகிறது. அப்ப நமக்கு வழங்கப்படுகிற சோதனைகள், கஷ்டங்கள் இறைவன் நம் மீது வைத்திருக்கிற நல்லெண்ணத்தின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சோதனை நமக்கு நரகத்திலிருந்து தடுக்கிற திரையாக அமையும். அது வெறுமனை மட்டும் இதை சொல்லல, இது நிறைய உதாரணங்களோடு, நிறைய தர்க்க ரீதியான காரணங்களோடு. ஏன்னா வெறுமனை சொல்லிட்டு போனோம்னு வச்சுக்குவோம், ஆமா சும்மா சொல்லுவோம், படுற கஷ்டப்படுறோம் நம்மள, நரகத்தை விட்டு பாதுகாக்கும் சொல்லுவீங்க, கஷ்டத்தை நானே சந்திக்கிறேன் என்று மனிதனுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். அதனால மார்க்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால் பல்வேறு விதமான அறிவுரைகளை சொல்லி, கஷ்டம்தான், அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறது என்ன வழி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுறோம். பல பேர் தோண்டு போயிடலாம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எந்திக்கவே மாட்டேங்கிறான். வியாபாரம் கஷ்டமாயிடுச்சு, அப்படி ஒடிஞ்சு போயிடலாம். குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சு, பல மாதங்களுக்கு ஒண்ணுமில்லாம ஆயிடலாம். இதை எதிர்கொண்டு வாழ்க்கையும் சீரமைத்து மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி? பல்வேறு வழிகளை மார்க்கம் சொல்கிறது. அதுல ஒரு வழி என்னன்னு கேட்டா, சிரமங்கள் வருகிற பொழுது சிரமங்களை சந்திக்கிறவர்கள் அவர்கள் என்ன நினைக்க வேண்டும்? நமக்கு மட்டும்தான் இந்த சிரமம் வந்திருக்குதா? உலகத்தில் எல்லாருக்கும் சிரமம் வருது. இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், மனோ தத்துவ அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மருத்துவம். என்ன மருத்துவம்? என்ன கஷ்டம் வரட்டும், எந்த கஷ்டம் வந்தாலும் மனுஷனுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா எப்ப தெரியும் தெரியுமா? அவனுக்கு மட்டுமே அந்த கஷ்டம் வந்த மாதிரி அவன் நினைச்சா அவனுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். எனக்கு மட்டும் யாரா இப்படி வருதோ தெரியலையே, கஷ்டப்படுறவன் பூரா இப்படிதான் போடுவோம் பாருங்க. ஆனா நெசமா இது உலகத்தில் அவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் கஷ்டப்படுறோம். கஷ்டப்படாதவர் எவர் இருக்கிறார்? உலகத்தில் அனைவரும் தொல்லைப்படுத்தப்படுகிறார்கள், அனைவரும் சோதிக்கப்படுகிறார்கள், அனைவரும் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள், அனைவரும் இழப்புகளை சந்திக்கிறார்கள். உலகத்தில் எல்லாருக்கும் இந்த மாதிரி துன்பங்கள் துயரங்கள் வருகிறது என்று நினைத்து பாருங்கள். உங்க வேதனை உங்களுக்கு பெருசாவே தெரியாது. எத்தனையோ வேதனைகள் இருக்கிறது. இப்ப ஒரு வெயில், கடுமையா வெயில் அடிக்கணும்னு வச்சுக்குவோம். கடுமையான வெயில் 110 டிகிரி அடிக்குது, தாங்க முடியல. நம்ம என்ன செஞ்சோம்? அதுக்காக சோர்ந்து போயிட்டோமா? 110 டிகிரி வெயிலுங்கிறது வெப்பம், தாங்க முடியல, கடுமையா வேதனையா தான் இருந்துச்சு. ஆனா அதை சாதாரணமா எடுத்துக்கணும். சரி அடிக்கும், கொஞ்ச நேரம் அடிக்கும், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அடிக்கும், அதுக்கு பிறகு வெயில் போயிடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று பல்வேறு வேலைகளை வெயில் அடிக்கிற நேரத்தில் செய்ய முடியாத வேலையை சாயங்காலம் வரைக்கும் ஒத்தி போட்டு சாயங்காலத்தில் வேலையை செய்ய ஆரம்பிச்சோம். வெயில் என்பது அவ்வளவு கடுமையா இருந்துச்சு, உக்கிரமமா இருந்துச்சு. ஆனால் அதை சாதாரணமாக தாங்கிக் கொண்டோமே. எதனால் தாங்கினோம் தெரியுமா? எனக்கு மட்டும் வெயில் அடிக்கல, உலகத்தில் எல்லாருக்கும் அடிக்கும்.
அதான் பின்னணி. இப்ப இந்த வெயில் உங்க வீட்டுக்கு மட்டும் அடிக்கணும் வச்சுக்குவோம், அவ்வளவுதான், அன்னைக்கே செத்துருவான். என்ன இது எனக்கு மட்டும் எல்லா கஷ்டமும் இப்படிதான். ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கிறார். குழந்தை பெறுகிற பொழுது அவர் படுகிற வலி எவ்வளவு? மருத்துவர்கள் சொல்லுவாங்க அதுக்கு நிகரான வலி உலகத்தில் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப பெரிய வலி, கடுமையான வேதனை, எல்லாருக்கும் தெரியும், எல்லா பொம்பளைக்கும் தெரியும். நம்ம ஆம்பளைங்க உணர முடியாது, ஆனால் தெரிகிறோம், அறிகிறோம். அவ கஷ்டப்படுறா, துடிக்கிறா, குழந்தை பிரசவ நேரத்தில் கடுமையான வேதனை அனுபவிக்கிறாள் என்று ஆண்கள் தெரிந்து கொள்கிறோம், பெண்கள் அனுபவிக்கிறார்கள். எல்லா பொம்பளையும் அந்த வேதனையை பிரசவ நேரத்தில் அனுபவிக்கிறார். ஆனால் பிரசவத்தில் ஏற்படுற அந்த வேதனைக்காக வேண்டி புலம்பி தவித்த பெண்கள் எத்தனை பேர்? என்ன இப்படி கஷ்டம், இப்படி கஷ்டம்? எத்தனை பேர் சொல்றாங்க? அந்த நிமிஷம் தான், 5 நிமிஷம் தான், ஒரு 15 நிமிஷம் தான், ஒரு அரை மணி நேரம் தான், ஒரு 1 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் அதை பத்தி நினைப்பே இல்லையே. ஏன் நினைப்பு இல்ல? இவளுக்கு மட்டும் இந்த கஷ்டம் வரல, எல்லாத்துக்கும். எங்க அக்காவுக்கு தான் வந்துச்சு, என் தங்கச்சிக்கும் அப்படித்தான், எங்க அம்மாவும் அப்படித்தான், என் மாமியும் அப்படித்தான், என் சின்னமாவும் அப்படித்தான். உலகத்தில் இருக்க எல்லா பொம்பளையும் அனுபவிக்கிறா, எனக்கு மட்டும் என்ன? இந்த சிந்தனை வந்தால் எந்த பெரிய துன்பமும் நம்மை பெரிய அளவில் பாதிக்காது. ஆனா என்ன, உங்களுக்கு வர்ற அதே துன்பம் அடுத்தவனுக்கு வரும் நீங்க நினைக்க கூடாது. அவனுக்கு வேற வடிவத்தில், எனக்கு கை போச்சு, எல்லா பேருக்கும் கை பேர், எல்லாம் கையோட தானே இருக்கான், அப்படி கேட்க கூடாது. உனக்கு கை போச்சுப்பா, உனக்கு கை போகும் பொழுது எவ்வளவு வேதனை அனுபவித்தாயோ, எவ்வளவு வலி அனுபவித்தாயோ, அதே போல கை போகல வேறு ஏதாவது ஒரு பொருள் போயிருக்கும், அவன் அனுபவிச்சுட்டு இருப்பான். உனக்கு ஒண்ணு கொடுத்துருப்பான், அவன் இன்னொரு ஒண்ணு எடுத்திருப்பான். எல்லாத்துக்கும் ஏதாவது கஷ்டம் இருக்குது. அவனுக்கு மட்டும் நிறைய காசு கொடுத்தனால இருக்கட்டும், காசு கொடுத்தா நல்லா இருக்கேன்னு நினைக்கிறியா? ஏழ்மையில இருக்கிற ஒருத்தர் அல்லாஹ் என்ன ரொம்ப சோதிக்கிறாங்க, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியலையே, பிள்ளைக்கு பால் பவுடர் வாங்க முடியலையே, தாய் தகப்பனாருக்கு மருத்துவம் வாங்க முடியலையே, பணம் இல்லையே, பணம் இல்லையே. பணம் இல்லாததனால் பெரிய சோதனைப்படுத்தப்படுகிறோம் என்று மனிதன் நினைக்கிறான். சோதனை தான், நான் இல்லைன்னு மறுக்கல. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? பணம் இல்லாததுனால நான் கஷ்டப்படுறேன், அவர் பணம் வச்சிருக்கிறதுனால அவர் கஷ்டப்படல நினைக்கிறான். ஆனால் இறைவன் பணம் இல்லாமல் உன்னை கஷ்டப்படுத்தினால, அதே மாதிரி வேற ஒண்ணு இல்லாம அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், செரிமானம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், புள்ள இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், அமைதி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். நீ படுறது மட்டும்தான் கஷ்டமா? அவன் படுறது கஷ்டம் கிடையாதா? இவருக்கு சோத்துக்கு வழி இல்ல, ரொம்ப ஏழை, நிறைய கட்டிட தொழிலாளிகளை பாருங்களேன், அடுக்குமாடி கட்டணம் இடிஞ்சு உழுது எத்தனை தொழிலாளர்கள் மறித்தார்கள். ஆந்திராக்காரங்க தங்கி இருந்து அவ்வளவு ஏழைகளா, ரொம்ப பரம ஏழைகளா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை போய் பாருங்க. காலையில 10 மணிக்கு வருவாங்க வேலைக்கு, 12-1 மணி ஆகும். கையில் ஒரு தூக்குச்சட்டியில என்ன பழைய சோறு, நேற்றைக்கு நைட்டு சோறாக்கி தண்ணி ஊற்றி வச்சிருந்த பழைய சோறு, அதுக்கு தேவையான ஒரு வேலை வச்சிருப்பாங்க. 1 மணிக்கு வேலையை விட்டு இறங்குவாரு. அந்த ஒரு சட்டி பழைய கஞ்சியும் கப்புடு உள்ள இறக்குவாரு. இறக்கி முடிச்ச உடனே தலைக்கு ஒரு துண்டை வச்சுட்டு அப்படி மல்லாக்க படுப்பாரு. 10 நிமிஷத்துல கரு கருன்னு தூக்கும். தலைக்கு என்ன இருக்கும்? துண்டு இருக்கும், துண்டு இல்லாட்டி ஜல்லி கல் இருக்கும், அல்லது செங்கல் இருக்கும். செங்கலத்துக்கு தலைக்கு வச்சுக்கோ, பாத்துட்டீங்களா? செங்கலை தலையில வச்சு தூங்குறாரு. காலில் ஜல்லிக்கல்லு முட்டிக்கிட்டு இருக்கும், அந்த பக்கம் சிமெண்ட் மணல் போட்டு மிஷினுக்கு அது ஓடிக்கிட்டு இருக்கும். ரோட்ல பஸ் சட்டம் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கும். அழகா தூங்குவான். அந்த வீடு கட்டுவான 25 மாடி 250 மில்லியன் பணத்தை போட்டு முதலாளி பார்த்துட்டு பாருமா எப்படி தூரமா இருப்பான். நான் என் வீட்டுக்குள்ள இந்த கதவு திறக்கிற சட்டம் காட்சின்னு கேட்கணுமே, ஏண்டா கதவு திறக்க தூக்க மாட்டேங்கடா. 12 மணிக்கு முடிச்சா பகல் பூரா நைட்டு பூரா முடிச்சேதான் இருக்கணும். அவ்வளவு திரும்ப தூக்க மாட்டேங்குது. சத்தம் இல்ல, ஏசி, குளுமை, டிஸ்டர்பன்ஸ் இல்ல, ஆனா தூக்கம் இல்ல. நீ என்ன நினைக்கிற? ஐயோ அவனுக்கு பணம், ஏசி, பணம் இருந்துச்சு, ஏசி இருந்துச்சு, பெட் இருந்துச்சு, சுகம் இருந்துச்சு, தூக்கம் இல்லையப்பா. நீ ரோட்ல படுத்து தூங்குனிய, ஜல்லிக்கல்ல தூங்குனிய, சத்தத்துக்கு மத்தியில தூங்குனிய. ஒன்றை எடுத்த இறைவன் இன்னொன்று கொடுக்கலையா? யாருக்கும் இறைவன் அநீதி செய்யவில்லை. அப்படி புரியுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் இறைவன் படைக்கவில்லை.
எனக்கு ஒன்றை கொடுத்தால் உங்களுக்கு வேறொன்றை கொடுப்பான், எனக்கு ஒன்றை எடுத்தால் உங்களிடம் வேறொன்றை எடுப்பான். இறைவன் எடுக்காத மனிதரும் எவரும் இல்லை, இறைவன் கொடுக்காத மனிதரும் எவரும் இல்லை. அனைவருக்கும் அனைத்தையும் இறைவன் கொடுத்து விடுவதும் இல்லை. இந்த கான்செப்ட் உள்ளத்துல பதிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குமே. போடா, எல்லா பேருக்கும் எவனுக்கு வரல கஷ்டம்? எவன் தான் துன்பத்தை சந்திக்கல? யார் வீட்டுல மௌத்து வரல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷனுடைய அதிகபட்ச துக்க காலமாக 3 நாள் சொல்லுகிறாங்க. ஏன்? ஒரு மூமினா அப்படிதான் இருக்கணும். யதார்த்தம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 3 நாள் அவருக்கு அதிகபட்ச டைம். கஷ்டம் வந்துச்சு, மௌத்து வந்துருச்சு, பெரிய இழப்பு தான். அது 3 நாள் போய் சிந்திச்சு பாரு. எனக்கு மட்டுமா மௌத்து? எங்க அத்தா மட்டுமா மௌத்து? உலகத்துல வேற எந்த தகப்பனும் மௌத்தே ஆகலையா? வேற எந்த தாய் மௌத்தே ஆகலையா? எனக்கு மட்டும்தான் மௌத்து வந்துச்சா அப்படின்னு நினைக்கும் பொழுது மனிதன் சாந்தி அடைகிறான், சமாதான நிலையை அடைந்து விடுகிறான். இது மிக முக்கியமான ஒரு செய்தி. இதை புரிந்து கொள்ளுங்கள், மார்க்கம் சொல்லுகிறது. அடுத்து என்ன? கஷ்டம் வந்துச்சுல, கஷ்டம் வந்த நீங்க கஷ்டத்தை வந்த உடனே என்ன செய்யணும்னா ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்றான். உன்துரு இலாமன் அஸ்பல மின்கும் வலா தந்துரு இலாமன் ஹுவ ஃபௌககும். கஷ்டம் வந்தவர் உங்களை விட பெரிய கஷ்டப்படுற ஒருத்தன் இருப்பான், அவனை பாரு. கஷ்டம் பெருசா எப்ப தெரியும் தெரியுமா? நமக்கு வந்திருக்க கஷ்டம் பெருசுன்னு நினைக்கும் போது நினைச்சுக்கிட்டே இருப்பார். எனக்கு வந்திருக்க கஷ்டம் கஷ்டமா எவ்வளவு அவன் பார்த்தா அப்பாடி எல்லாம் நம்மள வச்சிருக்கானே, நம்ம சுகமா வச்சிருக்கானேன்னு சொல்ல வாய் வரும். எப்போ நம்மளை விட கஷ்டப்படுற 1000 பேர் உலகத்தில் இருப்பான், அவனை பாரு. அப்படி இல்லாம உலகத்தில் யாரும் இருக்க மாட்டான். ஒருத்தர் வந்து 2 வீலர் இல்லையே, டக்குன்னு எடுத்தோம், வண்டி எடுத்தோம், ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு வாய்ப்பு இல்லாம இருக்குத கவலைப்படுறாரு. கவலைதான், எனக்கு இருந்தா நல்லா தான் இருக்கும். இல்லதான், எதனால இந்த கவலை? 2 வீலர் இருக்கவையா பாக்குறாரு. இவருக்கு 2 வீலர் இல்ல, 2 வீலர் இல்ல, ஒரு சைக்கிள் வாங்கிட்டு இருக்காரு. சைக்கிள்ல போறவரு 2 வீலர்ல போறவனை பார்த்துக்கிட்டு அவனுக்கு எல்லாம் 2 வீலர் இருக்கு, இவனுக்கு எல்லாம் 2 வீலர் இருக்கு, எனக்கு ஒரு 2 வீலர் இல்லையே நினைக்கிறான். நபிகளார் சொல்லுகிறார்கள், கவலைக்கு இதுதான் காரணம். நீ என்ன செய்ய தெரியுமா? சைக்கிளுக்கு மேல இருக்க 2 வீலரை பார்க்காத, சைக்கிளுக்கு கீழே இருக்க காலை பாரு. காலை பார்க்கறதுனா உன்ட சைக்கிள் இருக்குல்ல, இன்னொருத்தர் நடராஜா சர்வீஸ் வைக்கிறாங்க, சைக்கிளே இல்லாம அவனை பாரு. அப்போ சைக்கிள் தொடக்க தோணும், அப்படி நல்ல சூப்பர் சைக்கிள் நமக்கு கிடைச்சிருப்பா, அவன் சைக்கிள் கூட இல்லாம இருக்கான். அப்ப நம்மை விட சிரமத்தில் இருக்கிறவன் இன்னொருத்தர் நினைக்கிறாரு, சரிங்க அவர் வந்து சைக்கிள் இருக்கிறவரு கால் உள்ளவர பார்த்துட்டாரு, இப்ப காலை வச்சுட்டு எதை பார்ப்பான்? காலே இல்லாத பாரு. அப்படி பல பேர் பார்க்கிறவங்க கால்தான் இருக்கு, வெறுங்காலே நடக்க வேண்டியது இருக்கு, நடந்தே போய் நடந்தே வந்து அப்பா வாழ்க்கை என்ன கஷ்டம், நீ தான் நடக்கிறியப்பா. பல பேர் தவழ்றான, அதை நினைத்துப்பா, உனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற காலின் அருமை புரியும். கஷ்டமா அது? அல்லாஹ் எனக்கு காலம் தந்திருக்கிறானே. நபிகளார் சொல்லுகிறார்கள், இப்படி உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பார்த்தால் இறைவனின் நியாமத்துகளை பற்றி இறைவனுக்கு நன்றி சொல்லுவதற்கு அதுவே போதுமானது. அப்பதான் நன்றி வரும், அப்பதான் சுக்குரு சொல்லுவோம். மேல 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 பார்த்தா அவ்வளவுதான், பார்த்துக்கிட்டே இரு, ஒண்ணும் நடக்காது. பார்த்த மேனிக்கு சாக வேண்டியதாக தவிர வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமலே செத்து போகணும். அவன் நம்மை விட சிரமத்தில் உள்ளவனை பார்த்தால் நம்முடைய சிரமம் குறையும். ரசூலுல்லாஹ் இந்த ட்ரீட்மெண்ட் தன்னுடைய வாழ்க்கையில பல கட்டங்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே கஷ்டம் ஜாஸ்தியா இருக்கு மக்காவுல, இந்த எதிரிகள் பண்ற அட்டுழியத்தை பார்த்தீங்களா? அலா ததுல்லாஹ் லனா, அல்லாஹ்விடத்துல எங்களுக்காண்டி துஆ செய்ய மாட்டீங்களா? அலா தஸ்தன்சுருலனா, எங்களுக்கு அல்லாஹ்விடத்துல உதவி கேட்க மாட்டீங்களா? எவ்வளவு கஷ்டம், சுடுமணல போட்டு பொசுக்குகிறார்கள். பிலாலுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கொடுமை, சுடுமணல், பாலைவனத்து மணல்ல திறந்த மேடையோடு மணல்ல போட்டு தர கைத்தை கட்டி தரவரம் என்று மலைகளில் காடுகளில் இழுத்து செல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட கொடுமையை சந்தித்திருப்பார்கள். அந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, முடியலையா ரசூலுல்லாஹ், உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறவங்க அல்லாஹ்வுடைய உதவி வந்தா நல்லா இருக்குமே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னப்பா பெரிய கஷ்டம் வந்து நின்னுட்டிய, முன்னாடி உள்ள மனிதர்கள் பட்ட கஷ்டம் தெரியுமா உனக்கு?
இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி முன் சமூகத்திலே ஒரு மனிதரை அழைத்து வந்து ஒரு பெரிய குழி தோண்டி குழிக்குள்ளே அவரை நிற்க வைத்து பெரிய அம்பத்தால் அவரது தலை முதல் பாதம் வரை அறுத்து இரண்டாக பிளந்தார்கள். வலாய சுத்துகுதாலிக்கு அந்தீனி. அப்படிப்பட்ட துன்பம் அவரை அவருடைய மார்க்கத்திலிருந்து வெளியேற்றவில்லை. உங்களை அறுத்து விட்டாங்களா? தலையை வெட்டிட்டாங்களா? கொலை பண்ணிட்டாங்களா? அது இன்னும் சொல்றாங்க, இரும்பு சீப்புகளை கொண்டு அவர்களுடைய உடலை கீறினார்கள், கிழித்தார்கள். சதை கிழிந்து எலும்பு கிழிந்து உடைந்து சுத்துவதாலிக்கு அந்தீனி. அந்த கொடுமை அவர்களின் மார்க்கத்திலிருந்து அவர்களை வெளியேற்றவில்லை. பல சின்னக்கும் தஸ்தாஜிலும். ஆனா நீங்க ரொம்ப தம்ப அவசரப்படுறீங்க. உங்களுக்கு ஓவரால் ஒரு முன்னறிவிப்பையும் செய்றாங்க. வல்லாஹி லயுத்திம்மன்ன ஹாதல் அம்ரி. அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு நாள் அல்லாஹ் இந்த செய்தியை முழுமைப்படுத்துவான். எப்படி முழுமைப்படுத்துவான் தெரியுமா? சனா என்ற இடத்திலிருந்து ஹதரமௌத் என்ற இடம் வரைக்கும் ஒரு மனிதர் தன்னந்தனியாக இறைவனை தவிர யாருக்கும் பயப்படாமல் அச்சமற்ற ஒரு வாழ்க்கை ஒரு நாள் வரும், எதிர்காலத்தில் வரும். ஆனா நீ பொறுத்துக்க மாட்டேங்கிறிய. ரசூலுல்லாஹ் என்ன பாடத்தை கத்து தர்றாங்க? ஒரு கஷ்டம் வரும்போது அதை விட பெரிய கஷ்டத்தை பாரு. சைக்காரத்துக்கு ஒன்றுமே இல்லாம ஆயிரும். ஒருத்தர் வண்டியில போய்கிட்டு இருக்கிறாரு, திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஏட்டாப்புல வந்தவன் முட்டிட்டான், மோதிட்டான், கையில ஒரு பெரிய கம்பி வச்சு செல்லு ஒரு கோடு போட்டு ரத்தம் காந்து நல்ல ரத்தம் ஒட்டிடுச்சு. வரணும் போறவன் காட்டுவாரு, அவருக்கு போய் வந்து முட்டி விட்டான், அப்படி ஆயிடுச்சு. காரணம் நடந்தது. மருந்து போட்டால் டாக்டர் ஒரு நாளைக்கு தான் தாங்குது, மறுநாள் திரும்பவும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பான். இதே மனுஷன் இப்ப ஒரு வண்டியில போறாங்க, ஒரு பஸ்ல போறாங்க. பஸ்ல ஒரு இன்னொரு ஏத்தாப்புல ஒரு லாரி என்னமோ வந்து பஸ் ஆக்சிடென்ட், 50 பேர் போய்கிட்டு இருந்த வாகனம் முட்டி மோதி விபத்துக்குள்ள ஆயிடுச்சு. இதே மாதிரி இவனுக்கு கையில பெருசா கீச்சு கொல 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 ரத்தம். 10 பேர் வண்டி போய் முட்டின வேகத்துல ஸ்பாட்ல காலி. இப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சுக்குவோம். இந்த கையில ரத்தம் வடிஞ்சவருக்கான இவன் வந்து யார்ட்டையாவது சொல்லுவானே, இப்போ ரத்தம் வந்துருச்சு, ரத்தம் மண்ணில ஓங்கி போடுவான். ஆளே போயிட்டான், கையில ரத்தம் வந்துருச்சா. அவனுக்கே சொல்ல கையில ரத்தம் வடியும், செத்து போடுவான், அவன் தூக்குவான். இவன் கையில வேதனை தெரியாது. ஏன் தெரியல? இதை விட அது பெருசு. இதை விட பெரு கைதான் லேச கிழிச்சிருக்குப்பா, அது லேசுமா. நேத்தைக்கு எவ்வளவு ரத்தம் போயிடுச்சு, வலிக்கு. நேத்தைக்கு இன்னைக்கு எனக்கா பரவாயில்லப்பா, நீங்க ஒருத்தர் அடிச்சு அப்படி மண்டா அப்படிமா. இதான் சைக்காலஜி, இதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மார்க்கம் சொல்லுங்க, இப்படி நினைத்து பாரு. இப்படிப்பட்ட சிந்தனையை உள்ளத்திலே ஏற்றி பாருங்கள். போய்கிட்டே இருக்காரு ஒருத்தர், ஒரு பெரிய மரம், ஒரு பனை மரமோ ஒரு தென்னை மரம் இருக்கு. தென்னை மரத்தை கடந்து போறாரு, திடீர்னு காத்துல தென்னை ஓலை ஜம்முன்னு அடிச்சு மேல இருந்து கீழே விழுந்து மண்டையில விழுந்துருச்சு. மண்டையில ஐயோ தென்னை மட்டும் விழுந்துருச்சேன்னு திருப்பி பார்க்கிறாரு. ஒருத்தன் தலையில தென்னம் கொலையே விழுந்துருச்சு. பிடிச்சவரு வாய திறக்க மாட்டாரு. அம்மா பரவாயில்லப்பா, அதான் நம்மளை காப்பாத்தினா. தலையில விழுந்ததுக்கு நன்றி சொல்லுவான். எவ்வளவு சொல்லுவானா? தலையில் மட்டை விழுந்ததுக்கு நன்றி சொல்லுவானா அல்லது அல்லா விழுந்துட்டேன்னு கேட்பானா? அது இப்ப சொல்லுவான். எப்போ அவன் தலையில தென்னம் கொலை விழுந்ததை பார்த்த உடனே இவன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லா எதுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அவன் செத்ததுக்கு இல்ல, இவன் தலையில விழுந்ததுக்கு. அடி வாங்கினா இன்னும் இல்ல சொல்லணும். அது எல்லா கட்டத்திலும் இப்ப கிடையாது. அடி வாங்கணும் இன்னால் இல்ல, அனுபவிச்சவன் அல்ஹம்துலில்லாஹ். இங்க அடி வாங்கணும் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறானே. அது எப்படி? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கீழே உள்ளவனை பாரு, இறைவனின் அருளுக்கு நீ நன்றி செலுத்துவதற்கு தகுதியானவனாகி விடுவாய். இறைவன் கொடுத்ததை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் என்ன கஷ்டம் இருக்குமே. நபிகளாருடைய பேரன் மரண தருவாயிலே இருக்கிறார்கள். நபிகளாருடைய மகள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே பேரன் வந்து மரண தருவாயில் இருக்கிறாங்க, வாங்க. நபிகளார் சொல்லி அனுப்புகிறார்கள், இன்னலில்லாஹி மா அகத வலஹு மா ஆதா. என் மகளிடத்திலே போய் சொல்லுங்கள், கொடுத்தவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியவை, எடுத்தவை அனைத்தும் அவனுக்கே சொந்தமானவை. பொறுத்துக்க சொல்லு. அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். அல்லாஹ் உனக்கு என்ன சோதனையை தருகிறானோ இறைவன் தந்திருக்கிறார் என்று பொறுத்துக் கொள்ளுங்க. பக்குவம் வரணுமா? நபிகளாருடைய வாழ்க்கையில எத்தனை ஒரு மரணத்தை எடுத்துக்கங்க. மரணம் என்று சொன்னால் வாழ்க்கையில மனுஷன் பெரிய கஷ்டமான மரணத்தை பார்க்கலாம். உறவினருடைய மரணம், நெருங்கிய நண்பர்களுடைய மரணம்,
குறைந்த வயதிலே இருக்கிறவர்களின் மரணம் அக்கம் பக்கத்து மக்களை பெரிய அளவிலே பாதிக்கிறது. மரணம் பாதிக்கத்தான் செய்யும். நபிகளாருடைய வாழ்க்கையிலே எத்தனை மரணத்தை சந்தித்தார்கள், அவர்களை அது பெரிய அளவில் பாதித்ததா? நபிகளாருடைய பிள்ளைங்க மரணத்துல நமக்கு நம்மளை விட பெருசு போச்சுன்னா நமக்கு பெருசா சரி வாழ்ந்தாரு முடிஞ்சு போ அப்படின்றோம். நம்மளை விட சிறுசு போனா தான் விளையாடும். நம்முடைய தாயோ தந்தையோ முன்னோர்களோ பெரியவர்களோ முந்தி உள்ளவங்க போனோம்னா நம்ம பெருசா பாதிக்காது. நம்ம பெத்த புள்ள நம்ம கண்ணுக்கு முன்னாடி போனா மனுஷனை தாங்கிக்க முடியாது. நபிகளாருக்கு அல்லாஹ் 4 பெண் மக்களை கொடுத்தானே, பாத்திமா, ருக்கையா, உம்மு குல்சூம், ஜெயினபு, 4 பெண் மக்களை கொடுத்தானே. 4 பெண் மக்களில் 3 பெண் மக்கள் நபிகளார் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே 3 பேர் மரணத்தை தழுவினார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர உம்மு குல்சூம் மரணம், ஜெயினபு மரணம், ருக்கையா மரணம், நபிகளாருடைய ஆண்மகன் இப்ராஹிம் மரணம், நபிகளார் அதிகமதியும் நேசித்த நபிகளாருடைய முதல் மனைவி ஹதீஜா அவர்கள் மரணம். ஹதீஜாவை நேசித்ததை போல நபிகளாருடைய வாழ்க்கையில் வேறு எந்த துணைவியரையும் நேசித்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை இன்றைக்கு உலகத்தில் காணவே இயல. ஹதீஜா நாயகி மரணித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் அவர்களுடைய வீட்டு வாயிலில் ஒருவர் சலாம் சொல்லி வீட்டிற்கு வருவதற்கு அனுமதி கேட்கிறார். கேட்கிற குரலை பார்த்தால் ஹதீஜாவுடைய குரல். நபிகள் நாயகம் துள்ளி எழுந்து ஓடுகிறார்கள் வாசலுக்கு. ஓடி போய் பார்த்தா ஹதீஜா நாயகனுடைய சகோதரி காலா. ரசூலுல்லாஹ் சத்தத்தை கேட்டவங்க என்ன தோணி இருக்குது, ஹதீஜா மௌத்து மரணம்னா நினைவுக்கு வரல, ஹதீஜா தான் வாசல வந்து நின்றுக்கிட்டு கேட்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு ஹதீஜாவே வந்து விட்டதாக நினைத்து போய் பார்க்கிறார்கள். ஹாலா, அல்லாஹ் ஹாலா, ஹாலாவா வாமாங்க. என்ன அர்த்தம்? நபிகளார் அப்படி மானசீகமாக ஹதீஜா நாயகியை நேசித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஹதீஜா அவர்கள் மரணித்தார்களே, நபிகளாருடைய பெரிய தகப்பனார் ஹம்சா மரணித்தார்களே, நெருக்கமான பல நண்பர்கள் நபிகளாருக்கு தோளுக்கு தோள் என்று இஸ்லாத்திற்கு பக்கபலமாக இருந்த பல்வேறு தோழர்களை பறிகொடுத்தார்களே, எத்தனை நாள் ஒவ்வொரு மரணத்திற்கும் நபிகளார் கை செய்யப்பட்டார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் படல? அவ்வளவுதான், அவன் கொடுத்தா அவன் இருந்தான். இதெல்லாம் பெருசா ஆட்டிக்கிறது என்ன இருக்குது? இதை விட பெருசா எவ்வளவு சந்திக்கிறான், நான் போட்டு என் கவலைப்பட்டு இருக்கிறவே. இது அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு குணம். பெருசா நினைச்சு பார்த்தா அவன் எப்ப இந்த நினைப்பு வரும்னா, எப்போதுமே நம்மளை விட பெரிய சோதனைகளையே பார்க்க வேண்டும், நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களையே பார்க்க வேண்டும். எப்ப பார்த்தா நம்மளை விட சுரியா வாழ்றவன், நம்மளோட சுகமா இருக்கிறவன், அவனையே பார்த்து பார்த்து பார்த்தா பொறாமதான் உள்ளது. பொறாம பிடிச்சு உள்ள பூரா நாசமாயி ஒரு வேலை செய்ய முடியாம டென்ஷன் ஆகி பொறாம பிடிச்சவன் என்னத்தை சாதிச்சுட்டான்னு சொல்லுங்க. அவன் வேலையும் செய்ய மாட்டான், கையெல்லாம் பண்ணணும், அப்படி பண்ணணும், வேலை போய்கிட்டே இருக்கானே, வீடு கட்டிக்கிட்டே இருக்கானே. பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டுனா இவன் வீடு 2 சாங்க இறங்கு, இப்படி போறானே. சிரமங்களில் நம்மை விட அதிகமான சிரமத்தை சந்திக்கிறவர்களை பார்க்க வேண்டும். இன்னொருவராக இருந்தால் நபிகளாருக்கு பல கட்டங்களில் அல்லாஹ் இதைத்தான் ஒரு வழிமுறையாக பயன்படுத்துகிறார். சில நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வரும்ல, ரசூலுல்லாஹ்க்கு ஆறுதல் சொல்லுவோம்ல, அப்ப எப்படி சொல்லுவாங்களா, என்ன பெருசா அடிக்கிட்டு இருக்கிறியா அவரை பாருங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் வந்து வேலைக்காரர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்விடம் வந்து செய்தி வருதுங்கிறீங்கள, நீங்க என்ன பண்ணுங்கன்னா அன்துனஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா, நீங்க வானத்திலிருந்து ஒரு புக்கை இறக்கி கொண்டு வாங்க. வேலைக்காரர்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்விடம் வந்து வருதுங்கிறீங்கள, வானத்திலிருந்து புக்கை கொண்டு வாங்க, ஏத்துக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை தாங்கல, என்னடா இது, நம்ம இவ்வளவு சான்றுகளை காட்டுறோம், ஆதாரங்களை காட்டுறோம், ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, புக்கை கொண்டா, வானத்திலிருந்து கொண்டா அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, இங்க நின்றுட்டே நிக்கணும், நாங்க எல்லாரும் நிற்போம், நீங்க எங்க கண்ணு முன்னாடி அப்படி மேல ஜம்ப் பண்ணி மேலைக்கு போகணும். மேல வீசல கையும் வெறுகையுமா போயிட்டு மேல இருந்து ரிட்டர்ன் வரும்போது புக்கோட வந்துடும். டவுட் வராதுல்ல, வெறுங்கையோட போனாயா, புக்கோட வந்துட்டாரு, அப்ப வானத்திலிருந்து வந்திருக்குது, இறைவன் தான் வந்திருக்கான், நாங்க நம்புறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை தாங்க முடிய மாட்டேங்குது, இப்படி குண்டகமெல்லாம் கேட்கிறாங்க. அப்போ ஒரு கவலைப்படுற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், யஸ்அலுக அஹ்லுல் கிதாப் அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா, வேதக்காரர்கள் உம்மிடத்திலே வானத்திலிருந்து ஒரு புத்தகத்தை கேட்கிறார்கள், அதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிட்டியே. ஃபக்கத் ஸஅலு மூஸா அக்பர மின் தாலிக், ஆனால் மூஸாவிடத்துல இதை விட பயங்கரமா கேட்டாங்க.
என்ன கேட்டார்கள்? ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரா, நீ அல்லாஹ்வே கொண்டு வான்னு கேட்டார்கள். பரவாயில்ல, அல்லாஹ்வே கேட்டவனுக்கு புக்க கேட்ட பெருசுதான். ரசூலுல்லாஹ் அம்மாடி அப்படி கேட்டிருக்கான் அந்த பாடு. அதனாலதான் பல நேரத்தில் ரசூலுல்லாஹ் ரொம்ப அவங்களுக்கு யாராவது டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரஹிமல்லாஹ் மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும்பா, பக்கத்து ஊதிய அக்ஸரமின் ஹாதா, இதை விட கடும்பாடு படுத்தினாங்க, அவரே பொறுத்துக்கிட்டார். அப்ப இந்த உணர்வு இறைவன் தந்தான், இறைவன் சோதிக்கிறான், இறைவனுக்காக பொறுத்துக் கொள்கிறேன், இறைவானை நீக்கி அருள் என்று சொல்லி இறைவனுடைய வாழ்க்கை கட்டமைப்புகளை இறைவன் தந்த விதத்திலே ஏற்று அதை நம்பிக்கை கொண்டு அதற்கு நன்றி தந்ததற்கு நன்றி செலுத்துகிற மக்களாக, தராததை நினைத்து நினைத்து இயங்குவதை விட தந்ததற்கே நன்றி செலுத்துகிற மக்களாக, எதை தந்தாலும் குறைவாக தந்தாலும் நிறைவாக தந்தாலும் சோதனையாக தந்தாலும் சிரமமாக தந்தாலும் இறைவன் தந்தவற்றிற்கு நன்மை செலுத்துகிற மக்களாக இருந்தால் குன்னரவு சித்திரம் நடந்தார், அது நரகத்தை விட்டு தடுக்கிற ஒரு தடுப்பாக மறுமையிலே வந்து அமையும் என்று நபிகளார் சொன்ன வாக்கிற்கு இணங்க அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகிற மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்